இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? டைட்டில் டாக்ஸ் அவங்க சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வருவேன் ஏன் வெறி ஏன் மக்கள்ரா. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஒரு நல்ல மனிதன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் பண்ண நல்ல விஷயங்கள்ல வெளியில தெரியும். இன்னுமே பலருக்கு அவங்க பாக்குற காட்சிகள்ல கேப்டன் இல்லையேன்னு வருத்தப்பட்டாலும் இந்த வீடியோ அந்த மாதிரி இருக்காது. இது அப்படியே விஜயகாந்த் சார் பத்தி வேற ஒரு முகமா இருக்கும். அடிச்சு சொல்ற எல்லாரும் பயங்கரமா ரசிப்பீங்க. இப்போ எல்லாத்தையுமே மறந்து ரிலாக்ஸா பாருங்க. விஜயகாந்த் சாரோட லைஃப் ஸ்டோரியை ஷார்ட்டா பார்த்துட்டு வந்துடலாம். 1952 மதுரையில கேப்டன் பிறக்கிறாரு. அப்பா அவரோட பேரு விஜயராஜ். கேப்டன் அவரோட 1வது வயதிலேயே அவங்க அம்மா ஆண்டாள் இழக்கிறாங்க. ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து அவங்க அப்பாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒரே வீட்டுல கூட்டு குடும்பமா இருந்திருக்காங்க. விஜயகாந்த் சார் அவரோட பள்ளி பருவத்திலாம் ஹாஸ்டல்ல தான் இருந்திருக்காரு. வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க சொந்த அரிசி மில்ல விஜயகாந்த் சார் தான் கவனிச்சிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் சார் ஒரு நடிகன் ஆகணும்னு மெட்ராஸ் வந்திருக்காரு. என்னதான் அவர் வசதியான பின்னணியில இருந்து வந்திருந்தாலும் ஆரம்பத்துல சினிமா வாய்ப்புக்கான தேடல்களும் அதுல இருந்த கஷ்டங்களும் அதிகமாவே இருந்திருக்கு. நான் ரைஸ்மிலேருந்து சென்னைக்கு வரும்பொழுது பொய் சொல்லிட்டு தான் இங்கே வருவேன். நான் ஏறாத வாசல் கரையாது. வரும்பொழுது நல்ல பவுட்ரு பூசிட்டு பஸ்ஸில் வருவேன். போகும்போது நடந்து போகும். ஏன்னா வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கதாநாயகன்னா நம்ம 4 பேர் பார்த்தா சான்ஸ் கிடைக்கணும். பல அசிங்கங்களை நான் தாங்கிக்கிட்டேன். பல பிரச்சனைகளை தாங்கி நான் சுற்றினேன். சினிமால கேப்டன் பிக் ஸ்டார் ஆன அப்புறமும் அவரை பொறுத்த வரைக்கும் படங்கள் வெற்றி அடைஞ்சா போதும், ப்ரொடியூசருக்கு நஷ்டம் இல்லாம இருக்கணும்னு குறிக்கோளா இருப்பாரு. அதே நேரத்தில் என்னை வாழ வைக்கிறவங்க தயாரிப்பாளருங்கிற முறையில் பார்க்கும்பொழுது நான் நிறைய பேர்களை அறிமுகப்படுத்துறேங்கிற மன திருப்தி இன்னும் அதிகமாக இருக்கு சார். அவங்க நஷ்டப்படக்கூடாது. தயாரிப்பாளரோ விநியோகஸ்தரோ தியேட்டருக்கிறவங்க நஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பொறுத்த மட்டும் என்னுடைய ராவுத்தர் ஃபிலிம்ஸ் படத்திலமாக இருக்கட்டும், கேப்டன் சினி கிரியேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் வந்து புதுமுகங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் கேப்டனுக்கு அரசியல் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. 2005 கேப்டன் தேமுதிக கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் இருந்த வரைக்குமே ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே இந்த 2 கட்சிகள் தான் மாத்தி ஆட்சி அமைச்சிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும் இல்ல கலைஞர் ஐயாவா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே தனித்தனியா எவ்வளவு பெரிய ஆட்கள். இவங்க ஆட்சியில இருக்கும்போது இவங்க பண்ற தப்ப சுட்டி காட்டுறதா இருக்கட்டும் இல்ல நேரடியா மோதுறதா இருக்கட்டும், அது நம்ம கேப்டனால மட்டும்தான் முடியும். I am hero. My villains is Kalaignar. My Billy is Jayalalitha. இப்போ உள்ளவங்களுக்கு தைரியம் விஜயகாந்த் மட்டும் தான். கேப்டன் அரசியல் வந்ததே மக்களுக்கு நல்லது நடக்கணும்ன்ற நோக்கம் தான். இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சேன். என்ன ஆக போகிறது? நம்ம சொத்தை அழிஞ்சாலும் சரி, நம்மளுக்கு தேவை மக்கள். அவர் ஆட்சியில இல்லைனாலும் ஆட்சியில இருக்கிறவங்க அதை பண்ணணும். அப்படி இல்லைன்னா கலைஞருக்கு எதிரி யாரு? ஜெயலலிதா. ஜெயலலிதாவுக்கு எதிரி யாரு? கலைஞர். 2 பேருக்கு எதிரி யாரு? விஜயகாந்த். கலைஞர் சொன்னார கண்ணு கட்டினதும் எனக்கு கண்ணே தெரியல. இந்த மூணு உனக்கு உங்களுக்கு கண்ணு தெரியாது, வயசு என்ன ஆயிடுச்சு. கேப்டன் அதிகமா வச்சு ஃபன் பண்ணதே ஜெயலலிதா அம்மாவை தான். இவங்க உடனே எங்கள் அம்மா என்னடா உங்கள் அம்மா இங்கே ஒரு 100 பூரா நோட்டீஸ் அடிச்சு விட்டிருக்கோம். சின்ன குழந்தை அம்மான்னு அழுகுதான். என்ன அம்மா எனக்கு நல்லா வரும் வேண்டாம். முதலமைச்சர் கடிதம் தான் எழுத முடியும், வேற என்ன எழுதுவாங்க? அதே தான் எழுதி போட்டுக்கிட்டு கடிதம் எழுதுறாங்களா? டைட் ஜூம்பா தான் ஸ்ரீராமஜெயன் எழுதி. கேப்டனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ஜெயா டிவினா அவங்க கிட்ட பிரஸ் மீட்ல பேசுறதே பிடிக்காம போயிடுச்சு. ஓகே சார், தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி தலைவராக நீங்க செயல்படுற ஜெயா டிவில நீங்க ஜெயா டிவி பேச மாட்டேன் சொல்லுங்க. இல்ல கேள்வி நீங்க சார் விம்புக்குனே கேப்பாரு சார். ஜெயா டிவி விம்புக்குனே கேப்பாரு. உங்க பேட்டியெல்லாம் வேகமா தேவையில்லாம கெட்டு போய் நீங்க கம்பன் இருக்க இல்லாட்டி நான் திட்டிய கூட்டாக மாட்டேன் திட்டியா சார். ஜெயா டிவி கேள்வி நீங்க கேட்கற உரிமை இருக்கும்போது எனக்கு பதில் சொல்லணுங்கிற உரிமை இல்லை. எங்க நீங்க பேசுறீங்க? மத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னா கம்பன் இருக்க மாதிரியா தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க. கேப்டன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எனக்கு இந்த ஆட்சியே பிடிக்கலன்னு சொல்லியிருக்காரு. யாருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கேக்குறீங்க? ஆட்சி பிடிக்கவே பிடிக்காது. போதுங்களா? கேப்டன் இவ்வளவு தூரம் பேசுறாருன்னா அவருக்கு அரசியல் ஆழமான புரிதல் இருக்கிறனாலையும் அதே அரசியல நிறைய விஷயம் தவறா நடக்குது, ஆட்சி சரியில்லைன்ற கோபம் தான். இங்கே சுதந்திரமாக யாருமே வேலை பார்க்கறது இல்லை சார். எல்லாம் நெருக்கடி காரணமாக பல்ல கடிச்சிக்கிட்டு ஏதோ காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க தவிர நல்ல அரசியல் நடக்குதுன்னு மாத்திரம் நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு பத்திரிகை என்பது அவங்க நடக்கிற குற்றங்களை சுட்டி காட்டணும்.
நல்லா சுட்டி காட்டுங்க, தைரியமா சுட்டி காட்டுங்க. அன்னைக்கு சொன்னவர் தான், இவர் சொல்லாததா? காமராஜரை திட்டுன்னு திட்டாததா? நேரு குடும்பம் தான் ஆளணுமான்னு கேட்டவர் தானே. அவங்க வாரிசே வரணுமான்னு சொன்னவர் தான் இன்னைக்கு இவங்க வாரிசை இவர் கொண்டு வர்றாரு. ஆக நாட்டில் எல்லாமே கண்துடைப்பு நடக்குது சார். எனக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்லை. மக்களுக்காக என்ன நீங்க குரல் கொடுக்குறீங்க? வேணுமா உடனே சொல்லுவாங்க இவன் சினிமா நடிகை, இவனுக்கு என்ன அரசியல் தெரியும். அவங்க சொல்றாங்க, நான் அதை பத்தி நான் சிந்திக்கல. அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் அதான், என்னை சினிமா நடிகைன்னு சொல்லிட்டு போகலான்ட்டு மக்களை கொள்ளையடிக்கிற அரசியலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது தப்பு. ரிப்போர்ட்டர்ஸும் மீடியாவும் ஒரு ஆட்சி தவறா நடக்குதுன்னா அதை தவறுன்னு சுட்டி கட்டி எழுத மாட்டாங்க, பயப்படுறாங்க. கேப்டனுக்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அப்ப அந்த இடத்துல என்ன நடக்கும்? 2016 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா ஆட்சி பண்ணி இந்த கேள்வி நீங்க ஜெயலலிதா போய் கேட்க முடியுமா? கேட்கவே மாட்டீங்கல்ல. பயப்படுவீங்க பத்திரிகைகளை. கேப்டனை பத்தி எல்லாருமே அச்சடிச்ச மாதிரி சொன்ன ஒரே விஷயம், கோபம் வந்தா நாக்கு முடிச்சிடும். கோவம் வந்தா உடனே வெளியே காமிச்சிருவாரு. டப்புன்னு பேசிடுவாரு. நாக்கு படிக்கிறது பதிலாக அவருக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இந்த நாக்க துருத்தனா பாருங்க. ஒரு 1000 பேர் இருக்காங்க, நம்ம தனியா போறோம்ன்ற எண்ணமே இருக்காது. அந்த இடத்துல விட்டா டேபிள் மேல ஏறி போய் அவனை அடிச்சிடுவான். அவ்வளவு கோவக்காரரா கேப்டன் அப்படின்னு பார்த்தா இதுக்கெல்லாம் கூட கோவப்படணும் அப்படின்னு இருந்துச்சு. ஷோ ஆர்கனைஸ் பண்ணவர் வந்து கொஞ்சம் பணம் கொடுக்காம ஏமாத்துறாங்க. நாங்கள் எல்லாம் விஷயத்த சொல்லியாச்சு, வந்து அவனை தெளிவாக தர மாட்டான்னு கேட்டாரு. அவன் ஏதோ நத்திங் டூயிங் தாட் போட்டு ஏதாவது பேசினான். நம்மளுக்கு சும்மாவே வந்து இங்கிலீஷ்ல பேசினாவே கோவம் வந்துடும். தமிழ் தெரிஞ்சு இங்கிலீஷ்ல பேசினா கோவம் வந்துடும். போய் என்னென்ன பேசுங்க அந்த ஆளுக்கிட்ட, எந்த ஃப்ளோர் ஷூட்டிங் ஏன் விஜய் நீங்க பேச மாட்டீங்களா? இல்லை அந்த ஆளுக்கு மூஞ்சி பார்த்து இங்கிலீஷ் தான் தெரியுற மாதிரி இருக்குது, நீங்க போய் பேசுங்க. கோவமா பேசியிருக்காரு, எல்லாத்தையும் அப்படியே இதாக்கிட்டாங்க. ரியலா இருக்காரு. நீ என்னன்னால கோபிநாத் அண்ணா சொன்ன விஷயம் பயங்கரமா இருந்துச்சு. கிரவுண்டில் மேடை போட்டு அதில் அந்த திருமணங்கள்லாம் நடக்குது. இவர் இறங்குறதுக்கு வழி ஏற்படுத்துறதுக்கு ஒரு 20 பேர் குதிங்கிறாங்க. ஏதோ பண்ணி இந்த டோர் அப்படி நவத்தி ஒரு கேரக்டர் கார்லேருந்து குதிச்சு, குதிக்கையிலே வேட்டி மடிச்சு தான் இருந்துச்சு. இந்த சைடில் கம்பு ஊனிருப்பாங்கல்ல இப்படி உருணை, ஆனால் ஒருத்தர் மேலே அடிபடலைங்க. ஒரு பெஸ்ட் ஸ்டண்ட் பர்ஃபார்மருங்கிறது அதுதான். ஒருத்தர் மேலே அடி விழுகலை. அந்த அதட்டல் மிரட்டல் எப்படி 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 பாயிறாரு. அப்படியே கூட்ட அப்படியே தெரிஞ்சு காப்சி பண்ணுறாரு. அப்படியே அவ்வளோதான், ஃபுல்லா ஒதுங்கி ஒத்த ஆளு அப்படியே வராரு. ஒத்த ஆளு யாரும் இல்ல உள்ள. ஆச்சரியம். இதே மாதிரி ஒரு விஷயம் சிவாஜி சார் இறுதி ஊர்வலத்துல அப்பயும் கேப்டன் தான் இறங்கி போய் சம்பவம் பண்ணியிருக்காரு. நீங்க அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. அவர் பண்ணணும் அவசியமே கிடையாது. சுத்தி 100 பேர் வேட்டி மடிச்சு கட்டி அந்த நாக்கை மடிச்சு உள்ள இறங்கிட்டு வரது. குதிக்கையிலே வேட்டி மடிச்சு தான் இருந்துச்சு. மீதி நேரம் என்னை மிரட்டணும்னா நான் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்குவேங்கிறது அவங்களுக்கு தெரியாது. மேடைகள்ல எப்பவுமே விஜயகாந்த் சாருக்கும் கேமராமேனுக்கும் ஒரு பந்தம் இருக்குன்னே சொல்லலாம். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம், மேடையில் விட்டுருக்கும் வணக்கம், போட்டாங்கிறப்பருக்கு வணக்கம். வந்திருக்க எல்லாருக்குன்னா நீ எல்லாரும் போட்டாங்கிறப்பரு தனித்தனியாக சொல்லக்கூடாது. யாரும் விட்டு போயிடலாம், ஏன் என்னை விட்டு போச்சுன்னு சொல்லுவாங்கிறத எல்லாருக்கும் வணக்கம். கேமராமேனோட பேசுறது இங்க மட்டும் இல்ல, எல்லா மேடைகள்லயுமே. காசு கொடுத்துருக்கோம். அம்மா சும்மா கூட காசு கொடுத்து தான் கொடுத்துருக்காங்க மக்களே. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு இப்படி ரொம்ப தூக்கிட்டேன்ல. இன்னைக்கு என்ன வேலை ஏன் இப்படி எந்திரிச்சு ஒரு எடுக்கிறாரு போட்டா உட்காந்து எடுக்கல, அதான் தெரியல. தமிழ்நாடு எலெக்ஷன் ஒரு ஸ்டேஜ்ல விஜயகாந்த் சாரை கேமராமேன்ஸ் எல்லாம் அழுகிறமான் ஸ்டில் கொடுங்கன்னு கேட்பாங்க. விஜயகாந்த் சாரும் கேமராமேனுக்காக அந்த மாதிரி பண்ணுவாரு. அடுத்தடுத்த மேடைகளை கேமராமேன்ஸ் எல்லாம் கேப்டன் கிட்ட போட்டோன்னு கேட்டாலே அந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சு கேமராமேன் எல்லாம் பதற விட்டா இருக்கு. கேப்டன் அந்த ஸ்டில் கொடுத்தத மறக்கவே இல்லை. ஸ்டேஜ்ல மைக் கிடைச்சாலே இதை வச்சு மீன் போட்டு இது பண்ணிட்டான். கேமராமேனுக்கு தான் பண்ணியிருக்காருன்றதே அது அப்படியே மாத்திட்டாங்க. கேப்டன் பல இடங்கள்ல ஜாலியான மனிதர்னு நினைக்கிறேன். இத பாருங்களேன். 2016 அதிமுக மாற்றா எந்த கூட்டணியில எந்த கட்சி ஆட்சிக்கு வருது அது எனக்கு எப்படி தெரியும்? நான் ஜோசியமா பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றது விஜயகாந்த் சார் பத்தி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வர எல்லாருக்குமே வயிறார சாப்பாடு போடுவாருன்றது. டெய்லி பேசிஸ்ல வர எல்லாருக்குமே 3 வேளையும் அன்லிமிட்டடா சரிக்கு சமமான சாப்பாடு கொடுக்கணும்ன்றது ரொம்ப கஷ்டம். விஜயகாந்த் சாருக்கு சரிக்கு சமமான சாப்பாடு கொடுக்கணும்ன்ற விஷயம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அகல் விளக்குக்கு அப்புறம் ஒரு படத்தில் நடிக்கும் போது என்னை சாப்பிட கை வைக்கும் போது கதாநாயகி வந்துட்டான், வாங்க நாங்க மார்க்கெட்
இப்போ சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்களேன்னு நினைக்கும் பொழுது சாப்பாடு நல்லா போடணும், முதல் இலை போட்டு சோறு போடணும் கொண்டு வந்தது அது நான் தான். அதில் சொல்லிக்கிற கௌரவமாக இருந்தாலும் சரி, நான் என்ன சாப்பிடணும் அதுதான் எல்லாரும் சாப்பிடணும். அந்த விஷயம் வளர்ந்து வீடு ஆஃபீஸ்னு எல்லா இடத்துலையுமே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சினிமா சம்மந்தப்பட்ட எவனுக்காவது பசிக்குதுன்னா விஜயகாந்த் சார் ஆஃபீஸ்க்கு போகலாம். காலையில் போனால் டிஃபன் கொடுத்துருவோம், மத்தியானம் போனால் பிரியாணி, நைட்டு போனால் டிஃபன் கொடுத்துருவோம். அப்படி போட்டு இருப்பாருங்க, வரவங்க போகிறவங்களும் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஜெயபிரகாஷா சொல்கிறது கேளுங்களேன். ஹோட்டல் லாபியில் நின்று ஃபோட்டோ எடுக்க அவ்வளோ பேர் வந்திருக்காங்க அவரை பார்க்குறதுக்கு, அவர் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. 8 மணி என்னமோ ஆரம்பித்தார். நான் இறங்கி சும்மா அப்படியே ஒரு நடந்து பார்த்துட்டு இருக்கேன். மைல் கணக்கில் நிற்குது. இவர் சாப்பிடல, டீ பிரேக் எடுக்கல, எதுவும் பண்ணலைங்க. அப்படியே நின்றுக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் இழுத்து ஃபோட்டோ எடுத்து போய் சாப்பிட்டு போ. இது அது ஒரு முரட்டுத்தனமான ஒரு பாசத்தோடு சொல்கிறது இருக்கு இல்லையா. நைட் வரைக்கும் போச்சு. சாப்பாடு போடுறதை தாண்டி சாப்பிட்றவங்க நல்லா சாப்பிட்றாங்களான்னு கவனிக்கிறது இருக்குல்ல, அதுக்கெல்லாம் அவருக்கு என்ன பேர் சொல்கிறதுனே தெரியல. அவர் தன்னுடையிலே பார்ப்பதை விட அடுத்தவர்களிலே தான் பார்த்துக்கிட்டே இருப்பார். இது அப்படிம்பாரு. பாரு கறியில் பாரு குறையுது, பாரு கூட்டில் பாரு குறையுது, பாரு கீரை கூட்டு வை நல்லா இருக்குது, இப்படி அடுத்தவங்க இலையே பார்த்துக்கிட்டு இருப்பார். கேப்டன் தன்னை பற்றி அவர் சொன்னதை விட அவர் கூட பழகினவங்க அவரை பற்றி சொல்கிறது தான் அதிகம். கேப்டன் அவர்கள் படத்தில் மட்டும்தான் துணை நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் பூஸ்ட், ஹார்லிக்ஸ், 7 அப்படி கொடுத்து வேடிக்கைப்பட்டார். அதாவது கேப்டனை பத்தி யாரெல்லாம் சொல்லணும் அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம், அவரை பத்தி சோரே சொல்லுங்க. நிறைய சாப்பாடு போட்டு எல்லாம் அவ்வளோ பேர் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அவர் அலுவலகத்தில் நிறைய பண்ணியிருக்கிறாரு. சாப்பாடு போடுறதுல மண்ணை என்னென்ன யாருக்கு என்னென்ன சாப்பாடு வேணும், இப்படி வேணும், அவனுக்கு என்ன வந்துச்சு, அவன் சாப்பிட்டானா இவன் சாப்பிட்டானா எல்லாரும் கேட்பாரு. இவரால நான் நல்லா இருந்தேன், அவரால நான் நல்லா இருந்தேன் அப்படின்னு சில பேர்த்து தான் சொல்ல முடியும். பல பேர் நல்லா இருந்தது கேப்டனால மட்டும்தான், அது உறுதியாக சொல்லணும். எத்தனை பேர் படிக்க வச்சிருக்காரு விஜயகாந்த்னு கணக்கு இல்லை சார். அவரால் டாக்டர் ஆனவங்க, இன்ஜினியர் ஆனவங்க, எவ்வளோ படித்தவங்க நிறையா இருக்காங்க. அவரால் உதவி பெற்றவங்க நிறையா இருக்காங்க. அவரே என்ன சொல்லுவார்னா, நான் நல்ல நடிகன்னு பேர் வாங்கிறத விட நல்ல மனிதன் என்னை சொல்லணும். கேப்டன் மக்களாகி நமக்கு சொன்ன நல்ல விஷயம் நிறைய இருக்கு. கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்லை, சாமிக்கு பண்றது 10 ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. விஜயகாந்துக்கு எப்படின்னா மனசுல பட்டா பேசுறேன், எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க என்னென்னங்கிறது. அதுதான் நான் மெயினா வந்து பண்ணிருக்கேன். இதுக்கு அப்புறம் என்ன பண்ணணுமோ நான் பண்றேன், உறுதியா நான் பண்ணித்தரேன். நான் நல்லா இருந்தா உங்க எல்லாருமே நல்லா இருக்க. சரி, நம்ம இருக்கிற காலத்து வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுமோ இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும். எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா, அது இருக்கும்ல, அது கிடைச்சா எனக்கு போதும். என்னை பொறுத்த மட்டும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே எனக்கு உதவணும். ஒரு வார்த்தையில சொல்லணும்னா கேப்டன் மக்களுக்காக தான் வாழ்ந்திருக்காரு. வாழ்ந்தான் விஜயகாந்த் வாழ்ந்தான்னா மக்களுக்காக தான் இருக்க வேண்டும். என் உடல் பொருள் ஆவி எல்லாமே இந்த மக்களுக்கு. அது என் மக்களுக்கு எந்த துரோகம் யாராவது பண்ணா விடவே மாட்டான்னு இந்த விஜயகாந்த். இனிமேலும் உங்களுக்காக தான் நான் இருப்பேன். நான் அழிந்தால் நான் மட்டும்தான் அழிவேன், உங்களை அழிய விடவே மாட்டேன். எனக்கு அதெல்லாம் பயங்க என்ன, செத்த 6க்கு 3 தானே, அதுக்கு மேல என்ன வர போகுது? நம்மளுக்கு தேவை மக்கள். இந்த மக்களுக்காக யாராவது ஒரு செத்து இருக்கட்டும், என்னுடைய பேர் இருக்கட்டும். இன்றைக்கும் நீ சூப்பர், நல்லாவே எடிட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக எடிட் பண்ணி நிறைய விஷயம், இது தமிழ் லைட்டுக்குள்ளதே நிறைய அவர் டீட்டெயிலாக போட்டிருந்தாரு. இவங்களோட டீட்டெயில் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆமா, அதுல பார்க்காத ஒரு சில வீடியோஸ்லாம் இதுலயும் பார்ப்பாங்க. அந்த போட்டோ எடுக்கிறவங்கள்ட்ட தான் பேசியிருக்காரு. அததான் அப்படியே அதான் சொல்றல, அதை மட்டும் எடுத்து ட்ரோல் பண்ணி அவரோட இதாவே ஆக்கிட்டாங்க. ஏதோ வேற ஏதோ கட்சிக்காரங்களுக்கு அதை பண்ற மாதிரி அப்படிதான் நினைச்சு எல்லாம் ட்ரோல்ல போயிடுச்சு. உங்கள்கிட்ட பேசியிருக்கதான் எனக்கே இப்பதான் தெரியுது. அதான், அதாவது என்னதான் சொன்னாலும் அதான் சொல்றல, அதாவது சோறு தான் முக்கியமே. எதுக்கு இப்போ நம்மளே வேலைக்கு எதுக்கு போறோம், சோறுக்கு தான் போறோம். அதுவே ஒருத்தர் ஃப்ரீயா போட்டுட்டு இருக்காரு, அப்பவே தெரியலையா அவர் நல்லதுதான் பண்றாங்கன்னு? அது கூட தெரிஞ்சுக்காம அதான் சொல்றல, ஏதாவது போனதுக்கப்புறம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இப்போ புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சிஎம் ஆயிருந்தாருன்னா அப்போ என்னெல்லாம் பண்ணிருப்பாரு. அதான் அவரு அது சும்மாவே இப்போ வரைக்குமே அவங்களோட ஆபீஸ்ல அந்த சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர் சிஎம் ஆயிருந்தா அப்போ தமிழ்நாடுக்கே என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்காக சாப்பாடாவது எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்கிற மாதிரியாவது ஏதாவது ஒரு வழி பண்ணியிருப்பாரு. மற்ற என்ன பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரியல. மற்றபடி அது கிடைச்சிருக்கும், எல்லாருக்குமே ஃப்ரீயா சாப்பாடு கிடைச்சு
ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அதாவது பசியா யாருமே இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுவே இப்ப தமிழ்நாடே வேற மாதிரி இருந்ததுக்கு வாய்ப்பு ஆமா, இருந்திருக்கும். ஆமா. அவர் இருந்தா ஏன்னா அவரோட காசுல தான் அவர் எல்லாமே பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர்கிட்ட ஒரு ஆட்சி கிடைச்சிருந்ததுன்னா அதை எப்படி யூஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைச்சு பார்க்கவே அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருமே 2 கட்சியுமே பயங்கரமானவங்க. அதான் அந்த பத்திரிகையாட்களே ஏதாவது நெகட்டிவா கூட எழுதிட மாட்டாங்க. அவ்வளவு பயப்படுவாங்க. உண்மையிலேயே அவ்வளவு பயப்படுவாங்க. ஆனா அதையும் விஜயகாந்த் அவ்வளோ தைரியமா அத்தனை ஸ்டேஜ் முன்னாடியும் அத்தனை மக்கள் முன்னாடியும் அத்தனை பத்திரிகை முன்னாடியும் அவ்வளோ தைரியமா பேசுறாரு. அதே மாதிரி ஜெயா டிவி அவங்க இது பண்றது அவர் கரெக்டு தான். ஏன்னா அவங்க வேணுங்கனே வாண்டடா ஏதாவது வம்பிழுக்கிற மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. இப்போ நம்மளே பார்க்குறோம்ல, நிறைய ஆக்டரோ ஏதாவது சம்பந்தமே இல்லாத ஒரு கேள்வியை கேட்டு பிரச்சனையை ஆக்கி அதை வீடியோ எடுத்து போட்டு இது பண்ணிட்டு கோவப்பட்டதை மட்டும்தான் காட்டி நம்மள இப்படி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம தோணும். ஆமா ஆமா ஆமா. இப்ப மீடியா உண்மையிலே ஒஸ்ட். அப்ப கூட கொஞ்சமா பயப்படுவாங்க. கொஞ்சமாவது உண்மையை இல்ல. எழுதுவாங்க. ஆமா இப்போ பாத்தீங்கன்னா views சம்பந்தமே இல்லாம இந்த அக்கா எந்த அக்கா சூப்பர் அக்கா அப்படின்னு மாதிரி போட்டு அதுக்கு எது நியூஸ் சேனல் போடுறாங்கன்னு News எனக்கு எதுக்கு தெரியல. இருக்காங்கன்னு எனக்கு ஆமா தெரியல. ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. மோசமாயிடுச்சு. இப்போ ஏதோ என்டர்டெயின்மெண்ட் நியூஸ் ஆயிட்டு இருக்கு. ஆமா, நியூஸாவே இல்ல. இப்ப நான் ஒரு நியூஸ் பாக்குறேன், ஒருத்தவங்க இப்ப கொலை பண்ற மாதிரி நியூஸ், அதையே காமெடியா போடுறாங்க. ஆமா. ஒரு மியூசிக் எல்லாம் வச்சு கடப்பாவீங்க இல்ல இப்படி இப்போ மாறிட்டீங்க. நிறைய ஃபேக்குன்னு நம்மளுக்கே தெரியுது. அதையே தூக்கி நியூஸ்ல தூக்கி போட்டு அதுதான் உண்மைன்னு போட்டுட்டு இருக்காங்க. அதை பாக்குறவங்க கூட, அதாவது தெரியாதவங்க கூட பார்த்தானா அது உண்மை நினைச்சுப்பான். அந்த அளவுக்கு இதா இருக்காங்க. அது உண்மையா இல்லையா அதை கூட ஆமா தெரிஞ்சுக்காம ஆமா தூக்கி தூக்கி போட்டுட்டு யோசிக்காம இருக்காங்க. அப்படியே கீழே கமெண்ட் ஏஐ வச்சு சும்மா வேற யாரோ மாதிரி பண்ணா கூட ஓ இவங்க சூப்பரா இருக்காங்க அதை என்ன கமெண்ட் பண்றாங்க தான். அது ஏஐன்னு தெரிய மாட்டேங்குது ஆமா 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 மக்களுக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆமா. எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் அதாவது இப்போ அவரோட பிறந்தநாள் கூட வந்துச்சு. இங்க கூட போட்டாங்க. நான் கூட ஆமா பார்த்தேன். ஆமா எல்லா ஊர்லயுமே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல கரெக்டா. ஏன்னா நான் இங்க திருநெல்வேலியில போட்டதை நானே பார்த்தேன். கண் கூட பார்த்தேன். நிறைய பேனர் வச்சு ஆமா ஆமா அவசியமே இல்லை. ஆனா பண்றாங்கல்ல, நல்லது பண்றாங்க. இப்ப வரைக்கும் அதான் இருக்கிற பண்றாங்க. வரைக்கும் கண்டுக்காம விட்டுறாங்க. போனதுக்கப்புறம் வருத்தப்பட்டுட்டு இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.